என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் இருக்கும் ஏக்கங்களையும் பரிதவிப்புகளையும் நான் அறியாமல் இருப்பேனா? உன்னுடைய மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்றன. அவைகளை மெல்ல மெல்ல தாங்கி இன்று தாங்க வலுவில்லாமல் சோர்ந்து போய் இருக்கும் உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? எல்லாம் சுகமாகிவிடும் என்று சொல்கிறீர்கள். ஆனால் என் வழிகள் அப்படியே தான் இருக்கின்றது என்றுதானே கூறுகின்றாய். எல்லா மனிதர்களுக்கும் நேர்மறை எதிர்மறை காலம் என இரண்டு வழிகள் இருக்கும், இரண்டு காலங்கள் இருக்கும். அப்படி இருக்கையில் உன்னுடைய பிரச்சனைகளுக்கான காரணங்களும் அது வந்த வழியையும் நான் அறிவேன். வந்த பிரச்சனைகள் என்றும் நிலைக்கப் போவதில்லை உன்னிடத்தில். அப்படி இருக்கையில் நிலையில்லாத விஷயத்திற்கு ஏன் உன்னுடைய பொக்கிஷமான நேரத்தை தொலைத்துக் கொண்டிருக்கின்றாய்? அவைகளெல்லாம் வந்த வழியிலேயே செல்லப் போகின்றது. ஆனால் அவை உன்னுடைய மனதில் ஏற்படுத்திய அனுபவம், பக்குவம், மாறுதல், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பாடம் என அனைத்தும் நிலைத்து நிற்கும். குழந்தையே, நாம் நினைத்தது நடக்குமா, கேட்டது கிடைக்குமா என்று யோசித்துக் கொண்டே இருக்காதே. நீ என்னிடம் ஒன்றை கேட்டுவிட்டால் அதை நிறைவேற்றி தருவது என்னுடைய பொறுப்பல்லவா? சந்தேகமே வேண்டாம். நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும். நீ கேட்டது கட்டாயம் உனக்கு கிடைக்கும். இனி வரப்போகும் 3 நாட்களுக்குள் உன்னுடைய வாழ்க்கைக்கான முதல் மாற்றம் தொடங்கும். நம்பிக்கையோடே கேள். ஏன் இத்தனை சோதனைகள் என்று நீ கேட்டால், ஒரு விஷயம் நடந்தேறுவதற்கு முன்பு பல சோதனைகள் வரும். தடைகளும் தடங்கல்களும் என்று எல்லாவற்றையும் தாங்கிச் செல்லும் போதே நிரந்தரமான உண்மையான வெற்றி நிச்சயம் கிடைக்கும். தடங்கல்களும் தடைகளும் எதுவுமின்றி சுலபமாக வெற்றி கிடைத்துவிட்டால் அந்த வெற்றியில் எந்த சுவையும் இருக்காது. அது நிரந்தரமான வெற்றியாகவும் இருக்காது. சோதனைகளை எதிர்கொண்டாலே அந்த விஷயத்தில் உனக்கு வெற்றிதான் என்பதை புரிந்து கொள். சோதனைகள் அதிகமாக தாங்க முடியாத அளவிற்கு வரும்போது நினைவில் வைத்துக்கொள், நீ வெற்றியை நெருங்கிவிட்டாய் என்று. உன்னுடைய கனவுகள் நிறைவேறும் முன்பு அதீத சோதனைகள் வருவது சாதாரண விஷயம்தான். உன்னுடைய வெற்றிக்கான வழிதான் சோதனை என்பதை மறந்து விடாதே. நிச்சயமாக எல்லா சோதனைகளிலிருந்தும் உன்னை வெளிக்கொண்டு வந்து உன்னுடைய கனவை நான் நிறைவேற்றுவேன் என்று இந்த நாளில் உனக்கு உறுதி செய்கிறேன் மகளே. இன்னும் 3 நாட்களில் படிப்படியாக உன்னுடைய நிலைமையில் மாற்றம் வரப்போகின்றது. என்ன அப்பா, இப்பொழுதும் உன்னுடைய சூழ்நிலைகள் மாறும் மாறும் என்று சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறீர்கள், ஆனால் மாறவில்லையே என்று நீ நினைத்தாயல்லவா? அந்த மாற்றங்கள் அனைத்தும் நிச்சயமாக வரப்போகின்றது. நீ நினைத்த அனைத்தும் மாறத்தான் போகின்றது. இனி வரப்போகும் இந்த 3 நாட்களில் நிச்சயமாக ஒரு முழு மாற்றத்தை நீ காண்பாய். உன்னை எப்பொழுதும் கைவிட மாட்டேன் என்று கூறிய நான் உன்னுடைய விழிகள் திறந்து பார்க்கும் பொழுது உன்னுடைய கண்முன்னே நான் இருப்பதை நீ காணப் போகின்றாய். எதையும் யோசிக்காமல் சந்தோஷமாக இரு. நல்லதை நான் நடத்தி தருகின்றேன். நம்பிக்கையோடு இரு. குழந்தையே, யாராயினும் கடவுளிடம் கூறாவிட்டால் உன்னுடைய கர்ம வினைகளிடம் பதில் கூறியே ஆக வேண்டும். எனவே உனக்கு தீங்கிழைத்தவர்களையும் இப்பொழுது தீங்கிழைத்துக் கொண்டிருப்பவர்களையும் நினைத்து கோபப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னுடைய துன்பங்களை அவர்கள் கரைத்துக் கொண்டிருக்கின்றனர். உன்னுடைய கர்மாக்களை அவர்கள் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான தண்டனையை அவர்கள் அனுபவிக்கும் காலத்திலுமே கூட அவர்களை பார்த்து நீ ஏளனம் செய்யாதே. அவர்கள் செய்த தவறை நீயும் செய்து விடாதே. அவர்களை பார்த்து இரக்கப்பட்டு விட்டு அப்பொழுதுமே கூட உன்னால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்து வா. இவ்வாறாக உன்னுடைய மனம் பக்குவப்பட்டு விட்டால் உன்னுடைய புண்ணிய கணக்குகள் பல மடங்காக உயர்ந்துவிடும். எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் கோபப்படாதே. எல்லோர் மீதும் அன்பு செலுத்து. உன்னுடைய எதிரியே ஆனாலும் துரோகியே ஆனாலும் பேரன்பை செலுத்திக் கொண்டு வா. இவ்வாறாக உன்னுடைய மனம் பக்குவப்பட்டு விட்டால் நன்மையை தவிர வேறெதுவும் உன்னை நெருங்காது. என் பிள்ளையே, நான் இங்கு பல்வேறு மன உளைச்சல்களிலும் கஷ்டங்களிலும் தவித்துக் கொண்டிருக்கிறேன்.
ஏன் அப்பா நீங்கள் என்னை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை என்றும் என்னை நோக்கி நீ கதறுவதை நான் பதில் சொல்லாமல் இருப்பதாக நினைத்து தவிப்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ என்னை அறியும் முன்பாகவே நான் உன்னை அறிந்தவன். நீ உன்னுடைய தாயின் கர்ப்பத்திற்குள் வருவதற்கு முன்பே உன்னை பற்றிய விவரங்கள் அனைத்தும் எனக்கு தெரியும். நான் பூர்வத்திற்கும் முந்தையவன். எனக்கு துவக்கம் என்பது எப்படி இல்லையோ அப்படியே முடிவும் என்பதும் இல்லாததால் நீ முதலாக என்னால் படைக்கப்பட்டது முதல் கர்ம வினையினால் இருக்கின்ற ஒவ்வொரு உதவியையும் நான் அறிவேன். இனிவரும் பிறவியிலும் கூட நான் உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அறிவேன். அதனால் எதற்கும் கவலைப்படாமல் நல்லதையே நினைத்துக் கொண்டிரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இன்று இதை முழுமையாக கேட்டுவிட்டு என் நிறைந்த ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள். வரும் வெள்ளிக்குள் நீ மனதில் நினைத்திருந்த காரியங்களும் நீண்ட நாட்களாக நீ காத்திருந்த காரியங்களும் நிச்சயம் கைகூடிவிடும். இப்பொழுது நீ அமைதியாக உட்கார். நான் கூறும் வார்த்தைகளை கண்களை மூடி கவனத்தோடு கேள். உனக்கு தேவையானதை நான் செய்கின்றேன். நிறைவு காணும் வரை நான் உன்னை வழிநடத்திச் செல்வேன். நீ நிறைவு காணும் வரை நான் உன்னை கவனித்துக் கொள்கின்றேன். உன் சுமைகளை எல்லாம் என் மீது இறக்கிவிடு. ஒவ்வொரு முறையும் உனக்கு கெட்டது மட்டுமே நடக்கிறது என்று நினைக்காதே. நீ கடந்த பல ஆண்டுகளில் மோசமான பல கட்டங்களை கடந்து வந்து விட்டாய். அதனால்தான் அப்படியாக உணர்கின்றாய். ஆனால் நிலைமை இப்போது மெதுவாக மாறிக்கொண்டு வருகின்றது. வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கிவிட்டது. எனவே நேர்மறையாக நினைக்க பழகு. எல்லா விஷயங்களுக்கும் உணர்ச்சி வசப்படாதே. உனக்கு ஒன்று பிடிக்காத போது, உன்னை யாருக்குமே புரியாத போது, உன்னை விட்டு பிறர் விலகும் போது, உன்னோடு யாரும் பேசாத போது, உன்னை குறை கூறும் போது, உனக்கு கோபம் வரும்போது, உன்னை எல்லோரும் வெறுக்கும் போது, உனக்கு பிரச்சனைகள் வரும்போது என்று எல்லா நேரங்களிலும் மௌனம் ஒன்றே சிறந்தது. எல்லாவற்றையும் மௌனமாகவே கடந்து வா. எல்லா சூழ்நிலைகளிலும் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டே இருப்பதால் நடக்கப் போவது எதுவும் இல்லை. எல்லாவற்றையும் கடந்து வர பழகிக்கொள். அதிலும் மௌனமாகவே சிரித்துக் கொண்டு கடந்து வர பழகிக்கொள். புன்னகை பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். மௌனம் பல பிரச்சனைகளை வரவிடாமல் தடுக்கும். நானும் உன் வாழ்வில் இதைதான் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றேன். நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிந்திருக்கின்றேன். என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா? இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம், அவை உனக்கு நன்மை விளைவிக்கும். பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் என் ஆசீர்வாதத்தோடும் மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் என்பதை நான் தீர்க்கமாக அறிந்திருப்பதால் தான் இப்போது நான் மௌனமாக புன்னகைத்து கடந்து செல்கின்றேன். ஆம் தங்கமே, இன்று இதை நீ முழுமையாக கேட்பாயானால் கூடிய விரைவில் உன் வாழ்வில் சில மாற்றங்கள் நிகழும். நீ இழந்து விடுவோமோ என்று பயப்பட்டதையும், நீ இழந்து விட்டோமோ என்று தவித்ததையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீண்ட காலமாக நீ காத்திருந்த ஒன்று உன் கைகளில் வந்து சேரும். நம்பிக்கையோடு இரு.